அதற்கடுத்து பெரியாருடைய சிலைக்கு மாலை அறிவித்ததன் காரணம் இந்த மண்ணில் பெரியாருடைய பெயரை எந்த சக்தியாலும் எவனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டதை போல ஒருவர் ரொம்ப ஆட்டம் போட்டான். பெரியாரை பற்றி பேசினால், இழிவாக பேசினால் மக்கள் மத்தியிலே ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் மயங்கி விடுவார்கள் நினைத்தார்கள். ஆனால் பெரியாரை பற்றி யார் தொட்டாலும் அவன் கேட்டான். கடந்த கால வரலாறு 1971 இதே போல்தான் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நேரத்துக்கு முன்பாக பெரியார் அவர்கள் ராமர் படத்தை செருப்பால் அடித்து விட்டார் என்று சில பேர் தவறான பிரச்சாரத்தை செய்தார். செருப்பு அடிக்கல, அந்த படத்தை மீது அவர் அடிக்கவில்லை, எவனோ அடித்தான் போய் பட்டுடுச்சு. அதை வைத்துக்கொண்டு பெரியார் செருப்பால் அடித்தார் என்று சொல்லி அந்த 71 தேர்தலில் திமுகவை பெரியார் ஆதரித்து பேசினார். ராஜாஜியும் காமராஜரும் ஒரே அணியில் நின்று நம்ம எதிர்த்தார்கள். அப்போதான் சோ என்ற ஒருத்தர் அரசியலுக்கே வந்தார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதெல்லாம் தெரியாமல் எவனோ பேசுகிறான். துக்ளக் என்ற ஒரு பத்திரிகையை தூக்கி இந்த பூதாகாரமாக ஆக்கினார்கள். எங்கள் தொகுதியில் எம்ஜிஆர் எங்களுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். எம்ஜிஆரே பயந்துட்டார். காரணம் என்ன? எங்கள் பகுதியிலே பிராமணர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் 67 ஓட்டு கேட்க வரல, ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 71 தேர்தலில் வந்தார். எதிர்ப்பை பார்த்துவிட்டு வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் அமைந்தது. ஆனால் நடந்து முடிந்த அந்த 71 தேர்தலிலே பெரியாரை பற்றி கேவலமாக ராஜாஜி பேசியும் காமராஜர் சொல்லியும் பெரியாருடைய கொள்கையில் தான் வெற்றி பெற்றது. 184 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த ரெக்கார்டை இதுவரை யாரும் உடைக்கல. இப்போ இவன் தொட்டிருக்கிறான். அவனுடைய விளைவு எல்லா இடைத்தேர்தலும் ஒரு 60,000 50,000 ஓட்டு தான் ஜெயிப்போம். ஆனால் 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியார் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் என்பதை அவரை பற்றி பேசுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரை பற்றி பேசுகிறவர்கள் அவங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருக்கிறவருக்கு நமக்கு சொர்ணை இல்லை என்று அவன் கருதுகிறான். யார் இந்த சீமான்? நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாம் அவனை தொடாத்தினால அவன் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். திமுக காரன் கீழே இறங்கினான். ஆனால் எவனும் சீமானை கொண்டவன் சரி, அவனை பெற்ற அப்பனே வந்தாலும் சரி, பார்த்து ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி திமுக தொண்டனுக்கு உண்டு. 1 நம்பர் அயோக்கியன் சீமான் என்பதை நான் ஒரு பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அவன் நன்றதே ஃப்ராடு. அவன் கட்சிக்கே நாம் தமிழ் என்று வைத்துக் கொண்டிருப்பது தவறு. நாம் தமிழ் என்ற கட்சியை சீபா ஆதித்தனார் திமுகவில் இணைச்சிட்டார். 1967 ஆதித்தனார் நம்மோட கூட்டணிக்கு வந்தார். அவர் ஆரம்பித்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் அவரை சபாநாயகர் ஆக்கினார். அதற்கு பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு கலைஞருடைய அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக ஆதித்தனார் ஆனார். அப்போ கலைஞர் சொன்னார், இன்னொரு கட்சிக்கு நீங்கள் தலைவராக இருந்துக்கிட்டு எங்கள் கட்சியினுடைய அமைச்சரவையில் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பது கொஞ்சம் சிரமம். அது அங்கே தான் கலைஞர் எவ்வளோ நாசுக்காக அந்த கட்சி க்ளோஸ் பண்ணார் தெரியுமா? நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு இணைச்சா உங்களுக்கு மந்திரினார். உடனே ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விட்டு விவசாயத்துறை அமைச்சரானார். ஆக திமுகவோடு இணைக்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை வழிய அதை வச்சுன்னு ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கேன். இதுவரையில் அதுக்கு பதில் சொல்லலை. காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திலே நம்முடைய பழைய வரலாறு போய் சேரவில்லை.
அதனால் எவனவனோ இப்போ பேச ஆரம்பிச்சுட்டான். ஈரோட்டிலே கூட நான் எல்லோரிடத்திலும் விசாரித்தேன். குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற இந்த மாவட்ட செயலாளராக நம்முடைய மாவட்ட செயலாளர் வேலு அவரிடத்தில் தேர்தல் எப்படி இருக்கிறது கேட்டபோது அவர் சொன்ன கணிப்புத்தான் இன்றைக்கு முடிவாக வந்திருக்கிறது. பெரியாருடைய மண்ணில் நிச்சயமாக நாம் யாரும் பேச வேண்டாம், பெரிய எந்த பேச்சாளர் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பொதுமக்களே பேச்சாளராக மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். நாளைக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? போன தேர்தலில் 12,000 ஓட்டு வாங்கணும், இப்போ 23,000 ஓட்டு வாங்கணும். அதற்காகவே பத்திரிகைலாம் பெருசாக போடுவாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம், அடுத்து நாங்கள் தான் ஆள போகிறோம், திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்லுவோம். இந்த 23,000 ஓட்டுவே கூட நீ கணக்கெடுத்து பார்த்தா போன தேர்தலில் 12,000 ஓட்டு வாங்கினான், பாஜக 13,000 ஓட்டு வாங்குச்சு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா 23,000 ஓட்டை வாங்கணும். காரணம் என்னவென்று கேட்டால், ஈரோடு இடைத்தேர்தலில் முழுக்க முழுக்க பாஜக பணமும் கொடுத்தது. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே போய் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருப்பாங்க ஓட்டு? பாஜகனுடைய எம்எல்ஏ, வடக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ உங்கள் கட்சி தேர்தலில் கலந்துக்காதுன்னு அறிக்கை விடுறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினரே போய் ஓட்டு போடுறாங்க. அல்லாமலுடைய ஆட்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் அனைவரும் இறங்கி வேலை செய்தார்கள். அத்தனை மீறி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது இவர்களுக்கு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய மோடிக்கும் இது ஒரு பதிலாகத்தான் அமையும் என்பதை மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்ஜெட்டில் இங்கே அண்ணாதுரை தெளிவாக சொன்னார். பாராளுமன்றத்தில் அவரோடு 5 ஆண்டு காலம் இருக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். மிகவும் அடக்கமாக இருப்பார், ஆனால் கேள்விகளை கேட்பதிலே மிக சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் ரொம்ப விவரமாக பல்வேறு விஷயங்களை மிக சுருக்கமாகவே சொன்னார், உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே சொன்னார். திமுகவை பொறுத்த மட்டிலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக நடத்துகிறார் என்பதை கம்பன் சுட்டிக்காட்டினார். நம்முடைய சூர்யா வெற்றி கொண்டான் சுட்டிக்காட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி ஏற்றபோது அண்ணா அவர்கள் பேட்டி கொடுத்தார். மிக அண்ணா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய்க்கு படியரிசி போடுவேன், ஒரு படி நிச்சயம், 3 படி லட்சியம் என்று சொன்னார். பத்திரிகையாளர்களெல்லாம் அண்ணாவை கேட்டார்கள், எப்படி கொடுக்க போகிறீர்கள்? அப்போது அண்ணா சொன்னார், நானும் ஆவலாகத்தான் கஜானாவை திறந்து பார்த்தேன், கஜானாவும் காலி, களஞ்சியும் காலி, ஆனால் அண்ணாத்தனுடைய மண்டை காலி அல்ல, அதை பயன்படுத்தி நான் கொடுப்பேன் என்று அண்ணா சொன்னார். சொன்னபடியே 3 மாதத்தில் சென்னைக்கும் கோவைக்கும் ரூபாய்க்கு பொடியரிசி போட்டு காட்டிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எத்தனையோ நெருக்கடியை ஒன்றிய அரசு கொடுக்கிறது, சேர வேண்டிய தொகை தரவில்லை. இங்கே சூர்யாவும் கம்பனம் சுட்டி காட்டியதைப் போல ₹1 29 பைசா நமக்கு தர்றான். எவ்வளவு நாளைக்கு இது பொறுமையாக இருக்க முடியும்? 10 ஆண்டு காலமாக திமுகவுடைய ஆட்சி 6 ஆண்டு காலம் இருந்தாலும் அதற்கு முன்னால் எடப்பாடி மௌனமாக இருந்தார், தட்டி கேட்கவில்லை. அதனுடைய விளைவு தொடர்ந்து தமிழ்நாட்டை மோடி அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ரயில்வே திட்டத்திற்கும் பணம் கிடையாது. அப்படியே 1-2 ரயில் விட்டாலும் அந்த வண்டிகள், அந்த ரயில்களுக்கு பேர் இந்தியிலே வைக்கிறார்கள், வந்தே பாரத், தேஜா என்று. இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்,
கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இதே மத்திய அரசு, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு பல ரயில்களை தமிழ்நாட்டில் விட்டது. என்ன பெயர் வைத்தது? அதற்கு பெயர்கள் என்ன? பாண்டியன் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், காவேரி எக்ஸ்பிரஸ். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற நதிகள், ஆறுகளுடைய பெயரெல்லாம் வைத்து தமிழ் பெயராக வைத்திருந்தோம். திமுக ஆட்சியில் இருந்த இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற போது, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது நம்முடைய கோரிக்கை ஏற்று ரயில்களுக்கெல்லாம் தமிழில் பெயர் வச்சோம். ஆனால் இன்றைக்கு மோடி ரயிலையும் விடவில்லை. இந்த திருவண்ணாமலையில் ரயில் விட வேண்டும் என்று அண்ணாதுரை எத்தனை முறை கேட்டிருக்கிறார் என்பது எனக்கு நான் தெரியும். ஏதாவது விதி ஒதுக்கியிருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, நாம் செலுத்துகிறோமே இந்த டோல்கேட்டில், தமிழ்நாட்டில் 70 டோல்கேட் இருக்கிறது. இந்த 70 டோல்கேட்டில் மட்டும் வசூலாகிய வரிப்பணம் 26,000 கோடி. இந்த 26,000 கோடி நாம் கொடுக்கிற வரிப்பணத்தில் இருந்து மத்திய அரசு வாங்கி கொண்டு ஒரு 10 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன நியாயம்? இதே துறைக்கு டிஆர் பாலு அமைச்சராக இருந்தார். 56 கோடியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு எல்லா இடத்திலும் தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய சாலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு டிஆர் பாலு மத்தியில் திமுக அமைச்சர் இருந்த காரணத்தினால் 56 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு நயா பைசா கொடுக்க மறுக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தலைவர் சொன்னதற்கு காரணம், எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று பொதுமக்களுக்கு சொல்லணும். இதற்கு இடையிலே தான் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் பெண்களுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறார். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார். நான் கலைஞரோடும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன், எம்ஜிஆரோடும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். காரணம், எம்ஜிஆர் எங்கள் திமுக இருக்கிற போது, அவர் கட்சியில் என்றைக்கும் போனதில்லை. அவர் திமுக இருக்கிற போது என்னுடைய தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். அவருக்கு நான் சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு டெபாசிட் கட்டணும்னு நான் தான். ஆக அவர் போனார், அவரோடு நான் போகவில்லை. அந்த எம்ஜிஆரோடும் அவர் சுடப்படுகிற வரை பகல் 2 மணி வரை அவரோடு இருந்தவன் நான். 3 மணி அளவில் தான் எம்ஆர் ராதா அவரை சுற்றுறார். அதுவரையிலே அவரோடு தேர்தல் பிரச்சாரம் செய்தவன். தமிழ்நாடு பூராவிலும் கலைஞரோடு, இதே திருவண்ணாமலையிலே கூட 77 தேர்தலில் தலைவரோடு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறேன். தளபதி மு.க. ஸ்டாலினோடும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினோடும் இப்போது போகிற வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். ஆனால் 2 நாட்களாக நெல்லையிலும் மற்ற மாவட்டங்களிலும் தளபதி போகிற போது இதுவரையிலே பொதுமக்கள் தலைவர் வாழ்க என்று தான் சொல்வார்கள். ஜெயலலிதா கட்சிக்காரன் அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு புதிய கோஷம் கிளம்பியிருக்கிறது. அதுதான் தளபதியை இளம் பெண்கள் எல்லாம் அப்பா என்று அழைக்கிற ஒரு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் உருவாகி இருக்கிறது. மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் தளபதியால் இதை நடத்த முடியும் என்பதை சாமர்த்தியமாக நடத்தி காட்டியிருக்கிறார். உனக்கு வயிறு எரிகிறது, உன்னுடைய மாநிலத்தில் செய்ய முடியவில்லை. 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக, குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மோடியால் செய்ய முடியாததை தமிழ்நாட்டிலே தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கிறார். கனடாவிலே பாராட்டுகிறான் காலை உணவு திட்டத்தை. அண்மையிலே ஐநா சபை கூடியிருக்கிறது. உலக வரலாற்றில் ஐநா சபையில் ஒரு தமிழனை பாராட்டியிருப்பது முதல் முறையாக மு.க. ஸ்டாலினை பாராட்டி ஐநா சபையிலே பேசுகிறான். ஐநா சபையை உயர்ந்த என்னுடைய தலைவனை பார்த்து பழி வாங்கலாம் என்று நினைப்பாயானால் இடத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறது? அந்த அதிகாரத்தை வைத்து இன்றைக்கு டெல்லியிலே கெஜ்ரிவாலை நீ வீழ்த்திருக்கிறான். அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதைத்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள்
தன்னுடைய 70வது பிறந்தநாள் விழாவிலே சென்னையிலே அனைத்து தலைவர்களும் கூட்டி வைத்துக் கொண்டு பேசுகிற போது சொன்னார், மோடிக்கு 37% தான் ஓட்டு உள்ளது, எஞ்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்த்து ஓட்டு போடுகிறார்கள், நம்முடைய ஓட்டு பிரிந்திருக்கிறது, ஆகவே ஓரணியிலே சேர வேண்டும் என்று தளபதி தான் முதல் இந்த முழக்கத்தை வைத்தார். அதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதுவரையிலே மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு நடத்தி கொண்டிருந்த மோடி இன்றைக்கு மைனாரிட்டி அரசை நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஒற்றுமையை காட்டினோம். ஆனால் டெல்லியிலே ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தனியாக பிரிந்து நின்ற காரணத்தினால் ஏறத்தாழ 27 இடத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 15 இடத்திலே காங்கிரஸால் தோற்றிருக்கிறார். இந்த 17 23 சேர்த்தா 42 இடத்துல வெற்றி பெற்று இதை பார்த்து கூடுதலாக ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறான். ஆனால் இந்த வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கம்மி, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பிறந்த ராஜாஜி கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனால் வெள்ளக்காரன் நம்ம ஊருக்காரன், ஏன்னா அவனுக்கு தான் மூல ஜாஸ்தின்ட்டு. இவர்களுக்கு இவ்வளவுதான் ஒன்று சேர்த்து வைத்தாலும் நாயை குளிப்பாட்டி நடுவுட்டில் வச்சாலும் வாழை கிளப்பின்னு போகிற மாதிரி அவன் போனதனுடைய விளைவு இன்னைக்கு மோடி வந்து அங்கே உட்காந்துட்டார். நாளையிலேருந்து எல்லாம் பேசுவாங்க. பல முறை தலைவர் சொன்னார், தலைவருடைய பேச்சை கேட்டு ஓர் அணியிலே நின்றிருந்தால் இன்றைக்கு டெல்லியில் ஆட்டம் போட்டிருக்க முடியுமா? நாளைக்கு பாருங்கள், டெல்லிக்கு போகிறார் அண்ணாதுரை திங்கக்கிழமை, இன்னும் ஆட்டம் போடுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் சாமியாராக வந்துடுவாங்க. இப்போ நல்ல வேறு சென்ட்ரல் ஆள் இல்லை ஒரு, அதனால் கூட முடியாது. ஒவ்வொருத்தரும் கொண்டாந்து அப்படியே ஸ்வீட்டை கொடுப்பானுங்க, ஒரே அறை கொடுக்கலாமான்னு கோவம் வரும், அந்த அளவுக்கு வெளியேற்றுவானுங்க. காரணம் அவனுக்கு எதுவுமே மூளையே கிடையாது. அதனால தான் இன்றைக்கு மோடி அங்கே ஓடிக்கூடாது. இல்லைன்னா இங்கே கூட கும்பமேளா பற்றி சொன்னாங்க, எல்லாரும் பரதேசி மாதிரி குடிக்கிறான். கங்கையில் மோடி கோட் சூட்டோடு குடிக்கிறான், பார்த்தீங்களா? என்னடா பக்தி அது? புனித நீர் மேலே படணுமா இல்லையா? அதான கும்பமேளா. கும்பமேளானா என்ன அர்த்தம்? அந்த நீர் மேலே பட்டு கும்பத்தில் விழுந்து அது பட்டா புனிதமாகறன்னு அர்த்தம். ஆனால் மோடி கோட்டு சூட்டோடு போய் குடிச்சு வந்திருக்கான், அது கேட்கறதுக்கு அவனுக்கு. அப்போ எவ்வளோ முட்டாளாக இருப்பான் பாரு அந்த ஊருக்காரன். அங்கே இருக்கிற சாமியாரெலாம் கேட்டிருக்க வேணாம். நாங்களே இருக்கிற அந்த ஆதித்தான், அந்த சீஃப் மினிஸ்டரே பரதேசி மாதிரி குடிக்கிறான். ஆனால் மோடி மாத்திரம் காரணம் என்னன்னா, ஏறத்தாழ 300 பேர் செத்துட்டான். அந்த பணத்தில் தான் வந்து ஒட்டிக்கு போகுதுன்றதுக்காக உலக மகா நடிகர் சிவாஜி கணேசன் நல்ல நேரம் செத்து போட்டார். அவர் இருந்திருந்தால் அவரை மிஞ்சக்கூடிய நடிகராக உலகத்திலே மோடி தான் இருந்திருப்போம். அந்த அளவுக்கு மக்களை ஏமாற்ற இங்கே வந்தார். 8 முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் 8 முறை வந்தாலும் சரி, 40 முறை வந்தாலும் சரி, எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் கால் தூசு கூட ஆக முடியாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் காட்டிட்டார்கள். 8 முறை வந்தார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் அந்த தேர்தலில் எல்லா தொகுதியும் தள்ளி வைத்து விட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதல்ல தேர்தல் வச்சாங்க. கடைசி தேர்தல் மோடிக்கு. காரணம் தமிழ்நாட்டில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனோமா. 8 முறை வந்தார், தெருவா போனார், அபாண்டமாக பேசினார், உதயநிதியை பற்றி பேசினார். அதுவரையில் 39 இடத்துல வெற்றி பெற்ற நாம் 40க்கு 40 கொடுத்தோம். அவர் கடைசியாக போய் எனக்கு காரியார் உட்கார்ந்தார். அதை விட பெரிய அயோக்கியத்தனம் தேர்தல் அவர் தொகுதியில் நடக்குது. கன்னியாகுமரியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு டிவியில் போட்டு காட்டுறோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நான் கழகத்தோழர்களை எல்லாம் அமைப்பு செயலாளர்கிற முறையில் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் மிக சிறப்பாக உழைக்கிறீர்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலிலே வரலாறு காணாத வெற்றியை தேடி தந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஒரு வருடம் நான் உங்களையெல்லாம் காலை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமையாக நாம் இருந்தாக வேண்டும். கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த பிரச்சனை இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால்,
மோடி எதையும் செய்வார். டெல்லியில் என்னென்ன செஞ்சாரோ அடுத்து ஓராண்டுக்குள் தேர்தல் இங்கே வருகிற போது எல்லா விதமான வித்தையும் காட்டுவார். ஆனால் நான் மோடிக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன், திமுகவுடைய சட்டத்துறை இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்டத்துறையாக இருந்து சரித்திரம் படித்திருக்கிறது. நான் சொன்னேனே, கலைஞருடைய மண்டபத்தை கட்டினார் நம்முடைய வேலு என்று. அதுக்கு வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மறந்திருப்பார்கள். கலைஞருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று தானே எடப்பாடி சொன்னார். கலைஞர் மறைந்த நேரத்தில் காவேரி மருத்துவமனை நானும் வேலை எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் குடும்பத்தோடு இறங்கி படிக்கட்டில் கீழே இறங்கி போறார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது எடப்பாடி பார்க்க போகிறேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டபோது கட்சி சார்பால் கேட்டால் கூட அவர் ஓட்டு அனுமதி தருகிறாரோ இல்லையோ, குடும்பத்து நண்பர்கள் சார்பாக நாங்கள் போய் கேட்கிறோம் என்று தளபதி மு க ஸ்டாலின், முரசொலி செல்வம், மு க அழகிரி, தமிழரசு, கனிமொழி ஆகியவருடைய குடும்பத்தினர் மட்டும் போய் எடப்பாடி வீட்டுக்கு போனாங்க. எந்த தலைவனுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவருக்கும் பெருமை சேர்த்த ஒரு தலைவர். காமராஜருக்கு மண்டபம் கட்டியவர், ராஜாஜிக்கு மண்டபம் கட்டியவர், ஏன் எம்ஜிஆருக்கே மண்டபத்தை கட்டி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். பேர் ஏமாத்த மறந்துட்டாங்க எல்லாரும். எம்ஜிஆர் செத்தவொன்னா ஜார்ஜ் ஏன் சண்டை போட்டு நடுரோடில் நின்றானுங்க. எம்ஜிஆர் புதைத்த இடம் சுடுகாடோட மோசமாக. 89 87 எம்ஜிஆர் செத்து ஒரு வருஷம் எவனும் போல. காரணம் ஜான் ஒரு பக்கம், ஜேன் ஒரு பக்கம். 89 வெற்றி பெற்று தலைவர் கலைஞர் வந்தவுடன் முதல் முறையாக எம்ஜிஆருடைய சமாதியை சீரமைத்து கொடுத்த தலைவன் தான் என் தானை தலைவர் கலைஞர் அவர்கள். மறந்துட்டாங்க எல்லாத்தையும், பொய் சொல்றாங்க. இதையெல்லாம் மூடி மறைந்து வரலாறு. 89 தலைவர் வந்துதான் எம்ஜிஆருக்கே மண்டபத்தை கட்டினார். இப்படி பலவாறு செய்தார். ஆனால் அந்த தலைவனுக்கு 6 அடி இடத்தை மெரினாவிலே கேட்டார். அந்த இடத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முதல் என்னிடத்தில் சொன்னார். 1976 எமர்ஜென்சி நேரத்தில் நான் தான் கலைஞரோடு கூடவே இருந்தேன் என்பது இந்த ஊரில் இருக்கிற பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். எல்லோரும் விட்டு ஓடி விட்டார்கள். மந்திரியாக இருந்தவங்க கூட ஓடிட்டான், எம்பியாக இருந்தவங்க ஓடி விட்டார்கள். ஏன் கார் டிரைவரே சாவி விட்டுட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வேலூர் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி போனவுடன் அன்று தொட்டு விசா காலம் முடிகிற வரை கலைஞரோடு தமிழ்நாடு பூராவும் பயணம் செய்கின்றவனாக நான் இருந்தேன், அவருக்கு துணையாக. அப்பொழுது வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு முரசொலி மாறனையும் தளபதி மு க ஸ்டாலினையும் பார்க்க போவோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் தலைவர் சொன்னார், இந்த இடத்திலே அவர் கோபாலபுரத்திலிருந்து புறப்பட்டு கடற்கரை வழியாக அண்ணா சமாதி வழியாக போய் தான் ஜெயிலுக்கு போவோம். ஒரு நாள் திடீர்னு எங்களை திரும்பி பார்த்து கேட்டார், இந்த இடத்துல அண்ணாவை அடக்கம் செய்தது எதற்கா என்ற உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். என்ன? எனக்கு தெரியாது. என்ன கூட என் பக்கத்தில் எல் கணேசன் இருந்தார், தஞ்சாவூர்கார், இப்போ இருக்கிறார். எல் கணேசனை கேட்டார், அவருக்கும் தெரியாது. அப்போ தான் கலைஞர் சொன்னார், அந்த காலத்தில் அறிவாலயம் என்ற கட்டடம் கிடையாது, திமுகவுக்கு சொந்த இடம் கிடையாது, திமுக தலைவர்களுக்கே சென்னையில் சொந்த வீடு கிடையாது, அண்ணாவுக்கே வீடு கிடையாது சென்னையில். கலைஞருக்கு மட்டும்தான் கோபாலபுரத்தில் சொந்த வீடும் சொந்தக்காரம் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அண்ணா என்ன செய்வாராம், நம்முடைய பாவுசா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை எல்லாம் 10 மணிக்கு மேல் கடற்கரைக்கு வர சொல்வாராம். கடற்கரையில் உட்கார்ந்து பேசி பல முக்கிய முடிவுகளை கடற்கரையில் உட்கார்ந்து தான் அண்ணா முடிவெடுத்தாராம். திராவிட நாடு கொள்கையை கேட்பதா கைவிடுவதா என்கிற முடிவை கூட அண்ணா மெரினா கடற்கரையில் உட்கார்ந்தான் அந்த இடத்துல தான் முடிவு பண்ணாராம். அண்ணா மறைந்தவுடன் நானும் நாவலரும் அண்ணாவை அந்த இடத்துல தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த இடத்தில் அண்ணாவை அடக்கம் செய்தோம் என்ற வரலாறை தலைவர் கலைஞர் இடத்தில் சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நான் செத்தாலும்
என் அங்கதான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னார். அப்போது நான் கலைஞரை பார்த்து கேட்டேன், அவருக்கு வயது 52, என்னென்னா உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ற போது கலைஞர் சொன்னார், நெருப்புன்னு நாக்கு சுட்டுடுமாயா, சொல்லி வைக்கிறார். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு அப்படி நிலை ஏற்பட்டால் நீங்கள் எல்லாம் இருந்து அதை செய்ய வேண்டும் என்று எந்த நேரத்தில் அவர் சொன்னாரோ தெரியவில்லை. கலைஞர் மறைந்தவுடன் அவருக்கு அந்த இடத்தை கெட வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக எடப்பாடி வீட்டுக்கு தளபதி போனார். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வருகிறார். தொங்கிய தலையோடு வந்தார். கேட்டபோது சொன்னார், எடப்பாடி தர முடியாது என்று மறுத்து விட்டார். யாருக்கு? 50 ஆண்டு காலம், 5 முறை முதலமைச்சர், 70 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு தலைவனுக்கு, எம்ஜிஆரையும் மற்றும் பல நடிகர்களையும் தன்னுடைய வசனத்தால் நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவனுக்கு 6 அடி இடம் கொடுக்க முடியாது என்று இந்த அற்ப பயன். நேற்று அதாவது சசிகலா காலில் விழுந்த காரணத்தினால் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்ட அந்த எடப்பாடி கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அதனால தான் இந்த கட்சியின் 4 மணரோடு நிற்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சா சின்னமே யாருக்குன்ற முடிவு வரப்போகுது. கேடுகாலம் இப்போ அவனுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று மட்டும் சொல்றாங்க, திமுகவுக்கும் கலைஞருக்கும் எவன் துரோகம் செய்தாலும் அவன் வாழ முடியாது என்பதற்கு பல உதாரணத்துக்கு அவர் இது ஒன்று. அப்படி சொல்லிவிட்டு வந்தபோதுதான் நாங்கள் எல்லாம் தலைவரிடத்தில் சொன்னோம், நீதிமன்றம் செல்வோம், அந்த இடத்தை பெறுவோம் என்று சொன்னபோது தலைவர் சொன்னார், சரி பாரதி, நீங்களே உங்கள் மீதே அந்த வழக்கை போடுங்கள், உங்கள் பேரிலேயே அந்த வழக்கு தொடருங்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் சென்று, அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை, நேரம் அதிகமாகிவிடும், வழக்கு எடப்பாடி கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன் நல்ல வேளையாக நீதிபதி நம்மவராக இருந்தார். இது இல்லை, இது இருந்ததுன்னா அன்றைய ராத்திரியே கதை முடிவு வருது. ஆனால் நல்ல வேளையாக பெரியார் மீதும் கலைஞர் மீதும் பற்றுள்ள ஒருவர் அன்றைக்கு நீதிபதியாக நாற்காலியில் உட்கார்ந்திருந்த காரணத்தினால் இரவு 11 மணிக்கு வழக்கை விசாரித்து அடுத்த நாள் காலை 10 மணி அளவிலே மெரினா கடற்கரையில் தலைவருக்கு இடம் கொடுக்கப்படும் என்று தீர்ப்பு வந்தது. நானும் தளபதி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தீர்ப்பினுடைய முடிவை வந்து முதலில் சொன்னவரே நம்முடைய ஏவா வேலுதான். உடனே தலைவர் எங்களை எல்லாம் கட்டி பிடித்து கொண்டு அழுததை நீங்கள் டிவியில் பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு வருகிறது. அப்போது தலைவர் சொன்னார், அப்போ தீர்ப்பு வருகிறப்போ 12 மணி ஆகிவிட்டது. அமுதா என்ற IAS ஆஃபீஸர் இன்றைக்கு செக்ரட்டரியாக இருக்கிறாரே, அந்த அம்மையார் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். தீர்ப்பு தந்து விட்டார்கள். ஆனால் கடற்கரையிலே அவரை புதைப்பதற்குரிய எந்த வேலையும் சர்க்கார் செய்யல. உடனடியாக வேலுவும் நானும் தான் அங்கே போய் நின்றோம். அந்த கொளுத்துகிற வெயிலில் நின்று வேலு அந்த இடத்தை தோண்டுகிற இடத்தை அவரே செய்து கொடுத்தார். அங்கேதான் நம்முடைய தலைவர் அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த மணிமண்டபம் எழுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் வேலுவை பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா, நான் போட்ட வழக்கில் பெற்றுத்தந்த தீர்ப்பில் ஒரு மணிமண்டபம் அமைப்பதற்கு நாங்கள் கனவு கண்டதை ஈடேற்றி கொடுத்த ஒரு தலைவனாக, ஒரு அமைச்சராக, பல மந்திரியா போனா வரலாம், எத்தனையோ பேர் மந்திரிகள் நான் எந்த மந்திரியும் பார்த்ததே கிடையாது. கோட்டைக்கே இது வரலும் போனது கிடையாது. தலைவர் ஒரே ஒரு நாள் நான் CM ஆக்கேன், என்னை வந்து ஒரு நாள் கூட பார்க்கலன்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு போனார். உட்கார வச்சு பார்த்து பின்பக்கமாக இறங்கி வந்துட்டார். காரணம் என்னென்னா, திமுக ஆட்சியில் இருக்கிறது என்ற பெருமை பார்த்து மகிழக்கூடியவர்கள் என்னை போல் லட்சக்கணக்கான தொண்டர்களாம். நான் 130, 234 பேர் தான் MLA ஆக முடியும், ஒரு 40 பேர் தான் MP ஆக முடியும், ஒரு 300 பேர் தான் சேர்மனாக வர முடியும். ஆனால் இயக்கத்தில் இருக்கிற 1.5 கோடி தொண்டன் இருக்கிறானே, கலைஞர் சொல்லுவார், என்னுடைய தம்பி
தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்தால் இந்திரஜித் என்று சொல்வார். நான் மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், நீ கத்த வித்தையெல்லாம் டெல்லியிலே காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலே காட்டலாம் என்று நினைக்காதே. என்னுடைய தொண்டன் இந்திரஜித்தாக இந்தியிலிருந்து புறப்பட்டு விட்டான். வாக்காளர் பட்டியலை பார்ப்பதிலிருந்து இதில் தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். காரணம், மோடி டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் செய்தது வாக்காளர் பட்டியலில் குளறுபடி. வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து திமுக சட்டத்துறையின் சார்பில் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற பணியை திமுக வழக்கறிஞர் மேற்கொள்ள இருக்கிறது. கழக ஒன்றிய செயலாளர்கள் ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஓட்டு கேட்குறீங்க, காலில் விடுறீங்க, அதெல்லாம் பெருசு இல்லை. வாக்காளர் பட்டியலில் மிக கண்ணும் கருத்துமா நீக்காம நம்ம ஓட்டெல்லாம் நீக்குவானுங்க, நீக்கி இருக்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தலிலே முஸ்லீம் ஓட்டு நிறைய நீக்கினாங்க. நானும் சூர்யா வெட்டி கொண்டான்னா பூத் ஏஜென்ட்டாக சுற்றி சுற்றி வந்தோம். கவுன்சில் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கான், எம்பி எலெக்ஷனை காணும். கடையநல்லூர் முழுக்க முழுக்க இஸ்லாமியர் இருக்கிற இடம். அங்கே ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இந்த லட்சுமிகாந்த் பாரதி என்ற ஐஏஎஸ் குமுறி அழுது என்கிட்ட ஃபோனில் சொல்கிறார், ஒரு பூத்துக்கு 300 ஓட்டு எடுத்திருக்காங்க முஸ்லீம் ஓட்டை, என்ன பண்ணாங்க உங்கள் கேடரெல்லாம்ட்டு. ஆகவே தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்களுடைய ஓட்டை இனிமேல் எந்த சக்தியாலும் யாராலும் பெற முடியாது. திமுக முக ஸ்டாலினை தவிர போகும்போது ஸ்டாலின் கட்சி தான் ஓட்டுங்கிறாங்க. இப்போ திமுக கூட சொல்றது இல்லை. வயசானதுங்களாம் இருக்குது, ஸ்டாலின் பணம் தான் சொல்லுது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்து விட்டார். மக்கள் சரியாக இருக்கிறார்கள். ஆனால் திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக திருமணங்களை செய்வதற்கு மோடி முயற்சிப்பார். அதற்கு கண்ணும் கருத்துமாக இருந்து 2024 மீண்டும் தளபதியுடைய ஆட்சி அமைய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நாளிலே உறுதியேற்றுக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.